டேய் சிவா, என்னடா இவ்வளோ நேரம் ஆச்சு, இந்த மீராவை இன்னும் காணோம். அவள் கண்டிப்பாக வந்துடுவான்னு சொன்னேன், ஆனால் அவளை ஆளையே காணுமேடா. ஒருவேளை அவளுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சாடா? அவள் வரேன்னு தானே சொன்னா. அம்மா அவ கண்டிப்பாக வந்துடுவா. நீங்கள் ஏன் இப்போ பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? அவளுக்கு என் மேலெல்லாம் ஒன்றும் சந்தேகம் வரல. சந்தேகம் வரவும் வராது. உங்கள் பிள்ளைய பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? அவளை வீக்காவாக இருக்கேன், அவள் நம்பாத அளவுக்கு பேசுறதுக்கு, நான் பண்ண ஆக்டிங்க்கு, நான் வடித்த கண்ணீருக்கு அவள் எவ்வளோ பதறி போயிட்டா தெரியுமா? கண்டிப்பாக உங்களை பார்க்க வருவா. நீங்கள் சும்மா வரமாட்டா அப்படி இப்படின்னு சொல்லி என் கோவத்தை கிளறாதீங்க. இல்லைடா, இன்னும் காணுமே. அதான்டா, ஒருவேளை உண்மை தெரிஞ்சிருச்சோ, வரமாட்டாளோ அப்படின்னு பயந்துட்டேன்டா. இல்லாட்டினா வேற என்னடா, அவள் வந்தால் திடீர்னு முடியாத மாதிரி ஆக்டிங்கை போடணும்ல. நம்ம வாட்டுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்தா அவளுக்கு உண்மை தெரிஞ்சிடும்லடா. அதெல்லாம் பார்த்துக்கலாமா? அவள் இங்கே வரும்போது எனக்கு ஃபோன் பண்ணுவாள். அவளுக்கு தான் ரூம் நம்பர் எதுவுமே தெரியாதுல்ல, அதனால பண்ணிட்டு தான் வருவாள். ஆனால் கண்டிப்பாக வந்துடுவா. நான் தான் போய் சாரி கட்டிட்டு வா அப்படின்னு சொன்னேன். தாலி கட்ட போகிறோம், இந்த சுடிதாரை போட்டுக்கிட்டு அதில் எதுக்கு கட்டணும்? அதனால தான் நல்ல சாரியாக கட்டிட்டு வான்னு சொன்னேன். அதனால கட்டுறது கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். அதுக்குள்ளே நீ பறக்கிற. இல்லைடா, தாலி கட்டுறது கட்டுறோம், ஒரு நல்ல நேரமாக பார்த்து கட்டலாம்ல. ஏனோ தானேன்னு கட்ட முடியுமா? அப்புறம் லேட் ஆயிடுச்சுன்னா, இருட்டி போச்சுன்னா எப்படிடா? நம்ம பண்ணுறது திருட்டு கல்யாணம். இதில் நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் பார்த்து கட்டுவீங்களோ? நம்ம எப்போ கட்டினாலும் அது நல்ல நேரம்தான். சரிடா, ஆனால் என்ன, அம்மாவை தான் பொசுக்கு பொசுக்குன்னு முடியலன்னு சொல்கிற, இல்லைன்னா சாகடிச்சிடுற. அம்மா கொஞ்சம் கருணை காட்டுறா, வேறு ஏதாச்சும் ரீசன் சொல்லக்கூடாதாடா? ஆனால் உனானா அம்மாவுக்கு முடியலை, அதே உனக்கு கிடைச்சிச்சாடா? அம்மா பாவம் இல்லை, திடீர்னு நிஜமாவே ஒரு நாளைக்கு படுக்க போகிறேன்டா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அப்படியே ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வயசானா எல்லாருக்கும் முடியாமல் தான் வரும். என்னடா திடீர்னு இப்படி சொல்லிட்டு அம்மாவை பார்த்து? வயசானா முடியாமல் தான் வரணும், முடியலன்னா அம்மாவை பாப்பில்லடா. பார்க்கலாம் பார்க்கலாம். வியாதி பெருசாக இல்லைன்னா என் செலவுக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சுன்னா பார்ப்பேன், இல்லைன்னா அப்படியே போட்டுருவேன். என்ன இவன் இப்படி சொல்கிறேன்? எல்லார்ட்டையும் தான் பணம் பணம்னு அலையிறேன், நம்மக்கிட்ட மட்டும்தான் நல்ல பாசமாக இருக்கேன். அப்போ நீ என் பிள்ளைய மன்னிச்சு எவ்வளோ பெருமைப்பட்டேன். ஆனால் என்னையும் மற்றவங்க மாதிரி தான் நினைக்கிறேன். காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான் போலையே. இந்த அம்மாவை இப்படி ஈஸியாக சொல்லிட்டேன். அம்மா மேலே எவ்வளோ பாசமாக இருக்கான்னு நினச்சேன். ஆனால் எல்லாமே பணத்துக்காகத்தானா? இந்த அம்மாவை கூட ஏமாத்துறானா? என்னம்மா உடனே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? அதெல்லாம் ஒன்றும் மனசில் வச்சுக்காதீங்க. சும்மா தான் சொன்னேன். உங்களை பார்க்காம எங்கேயே போக போகிறேன். அதானடா பார்த்தேன், நான் கூட பயந்தே போயிட்டேன்டா. போய் மீராவுக்கு ஃபோன் பண்ணுறா, இன்னும் ஆளையே காணோம். சரி இருமா, கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நானே ஃபோன் பண்ணுறேன். ஆனால் அவள் கண்டிப்பாக வருவா. நல்லது ஆக்டிங் அப்படிமா. நீ நம்பவே மாட்டேங்கிற. உன் பிள்ளை இந்த மாதிரி விஷயத்துல நம்பாமல் இருக்கிறதெல்லாம் பெரிய தப்புமா. நான் எவ்வளோ பெரிய நடிகன்னு உனக்கே தெரியும்ல. வாய்க்கு என்ன வருதோ அந்த மாதிரி ஒரு பிட்டை போடுவேன்ல. அவள் நம்பிட்டா. கொஞ்சம் டைம் ஆகும், இல்லைன்னா நான் ஃபோன் பண்ணிட்டு வரேன். சரிடா சரிடா, போய் ஃபோன் பண்ணுறா. திடீர்னு அவள் மனசு மாறிச்சுன்னா போச்சு. அவள் மனசை மாறவே வரக்கூடாதா இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு. அப்புறம் அவள் கல்யாணத்துக்கு ஒத்துப்பாளாடா? என்னம்மா இவ்வளோ ஈஸியாக சொல்கிறீங்க? ஒத்துப்பலான்னு அவளை ஒத்துக்க வைக்கணும். அதுதான் உங்களுக்கு பெரிய டாஸ்கே. நீங்கள் பேசி அவளை அழுக வச்சு எமோஷ்னலாக பண்ணுவீங்கள்ல, அந்த மாதிரி பண்ணணும். எமோஷ்னல் ஆக்கணும் அவளை ரொம்ப. அப்போ தான் ஒத்துக்குவா. நீங்கள் பண்ணுறதுல தாம்மா இருக்குது. நீங்கள் சொல்கிறத பார்த்தா இதுக்கெல்லாம் நீங்கள் சரிப்பட்டு வர மாட்டீங்க போலையே. இல்லைடா இல்லைடா, உனக்கு அம்மா வந்துக்கிட்டு இதை கூட பண்ண மாட்டேனா? அதெல்லாம் பண்ணுவேன். இருந்தாலும் ஒரு பையன்தான்டா. அவள் ஒத்துக்கலைன்னா என்ன பண்ணுறது? அதெல்லாம் அவள் ஒத்துக்குவா. நீங்கள் ஆக்டிங்கை மட்டும் சரியாக போடுங்க, சரியா? சரிடா, நீ போய் ஃபோன் பண்ணி பார்த்துட்டு வா. சைடு கேப்பில் அந்த அசோக்குன்னு ஒருத்தன் இருக்கேன், அவன் வந்து மனசை மாற்றினாங்க. ஆமாம்மா, அதுவும் கரெக்டு தான். போய் ஃபோன் போட்டு வரையிருங்க. அம்மா, அப்பா. என்ன மீரா, ஏதோ கோயிலுக்கு போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போனேன். போனோடனே வந்துட்டேன். நெத்தியில் துணுவரையும் காணும், ஒன்றையும் காணும். என்னம்மா, என்னாச்சு? என்ன மீரா, என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாமா? என்னடி ஒரு மாதிரியா இருக்கேன், கேட்டாலும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறேன். உடம்பு சரியில்லையா? வா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம். இல்லைப்பா, இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, மனசுக்கு தான் சரியில்லை. ஏன்டி, என்னடி ஆச்சு? என்னடி ஆச்சு உனக்கு? யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்களா? உங்கள் அப்பா ஏதாச்சும் ஏதாவது சொன்னாரா? செலவுக்கு எதுவும் காசு இல்லையா? அதெல்லாம் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை.
எனக்கு ஆக்சிடெண்ட் ஆனப்ப அசோக் மாமா அழுதாரா? என்னங்க இவ திடீர்னு இப்படி கேக்குறா? அதாண்டி எனக்கும் ஒன்றும் புரியல. திடீர்னு என்னாச்சு? ஒருவேளை பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சா? இல்லையேங்க, அந்த மாதிரியும் தெரியலையே. என்னாச்சுன்னு தெரியல. புள்ள முகமே சரியில்லை. சொல்லுங்கப்பா, சொல்லுங்கம்மா. அசோக் மாமா அழுதாரா? ஏன்டி கேட்குற? 2 நாளா அழுதுகிட்டே சாப்பிடாம பண்ணாம எங்கேயும் போகாம அப்படியே உட்காந்து பித்து பிடிச்ச மாதிரி இருந்தாண்டி. எங்கே இதெல்லாம் நாங்கள் சொன்னால் பொய் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவேன். அதனால தான் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. நீனும் அவனும் லவ் பண்ணி கல்யாணம் வரைக்கும் வந்து அதெல்லாம் பெரிய கதைடி. எங்கே உனக்கு அசோகை கண்டாதே பிடிக்கவே பிடிக்காது. நாங்கள் பொய் சொல்கிறோம், உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக எது ஏதோ சொல்கிறோம் அப்படின்னு எங்களை திட்டுவேன். அதனால தான் நாங்கள் சொல்கிறதே இல்லை. அவன் அழுகாத அழுகையா, அந்த ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டுப்பாரு. அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க எல்லாருக்கும் தெரியும் அவன் அழுத அழுக. என்னம்மா சொல்றீங்க? நிஜமாவா? எனக்காகவா அவ்வளோ அழுதாங்களா? ஆமா மீரா, உனக்காக தான். ஏன்னா அசோக்கு உன்னை ரொம்ப பிடிக்குமா. சின்ன வயசுலேருந்தே ஒன்றா விளையாடுவீங்களா, அப்படியே பழகுதுல. லவ் பண்ணி கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சா. 2 நாள் தான்மா கல்யாணம் ஆகியிருக்கும். உன் பிடிவாதத்தினால தான் ஃப்ரெண்டுக்கு பத்திரிக்கை போகிறோன்னு சொல்லி போயிட்டு வந்து விழுந்து ஹாஸ்பிட்டல் படுத்துட்டேன். பாவம், நீ 2 நாளாக கண்ணு முழிக்கவே இல்லையா. அழுது சாப்பிடாம பண்ணாமல் கிடந்து மயக்கம் போட்டு ஆஃபீஸ்க்கும் போகாமல் ரொம்ப பாவம்மா. அதெல்லாம் உன்கிட்ட சொன்னா நீ எங்கே நம்புவியோ என்னன்னு தான் நாங்கள் சொல்லவே இல்லை. அப்போ அந்த நர்ஸ் சொன்னது உண்மைதான் போலயே. அசோக் மாமா நம்ம மேலே உயிரையே வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம அதை புரிஞ்சுக்காம அவங்க மனசை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கோம். உண்மையை சொல்லும் போதெல்லாம் பொய்ன்னு சொல்லி எவ்வளோ கேவலப்படுத்தி அனுப்பியிருக்கோம். பாவம், மனசுடைஞ்சு போயிருப்பாங்களே. அப்போ இந்த சிவா என்கிட்ட பொய் தான் சொல்லியிருக்கானா? அவனை நான் சும்மாவே விட மாட்டேன். அவனை கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு வழி பண்ணியே ஆகணும். ஒருவேளை அவங்க அம்மாவுக்கு நர்ஸு சொன்ன மாதிரி எதுவுமே இல்லையோ, வேறு எதுக்காச்சும் பிளான் பண்ணி வர சொல்லியிருப்பானோ? இருக்கும். அவனை சும்மா விட மாட்டேன். இப்போதைக்கு அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் எதுவும் சொல்லக்கூடாது. என்ன மீரா, என்ன யோசிச்சுட்டே இருக்க? என்ன பிரச்சனை? திடீர்னு ஏன் இப்போ இதை கேட்குற? உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சாமா? ஆமா மீரா, உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வச்சிருச்சா? அசோக் அழுததெல்லாம் கேட்குற, உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சாமா? இப்போதாம்மா அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்லைப்பா, எனக்கெல்லாம் எதுவும் ஞாபகம் வரலை. சும்மா தான் கேட்டேன். திடீர்னு எப்படிம்மா சும்மா கேட்ப? உனக்கு ஏதோ ஞாபகம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சும்மா சொல்லுமா, டாக்டர் போய் பார்த்துட்டு வந்துடலாமா? இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு ஞாபகம்லாம் வரல. ஒருத்தவங்கள பார்த்தேன், அவங்க தான் சொன்னாங்க. அதான் உண்மையா பொய்யா, ஒருவேளை நீங்கள் ரெடி பண்ணியிருப்பீங்களோ அப்படின்னு நினச்சிட்டேன். மீராம்மா, நாங்கள் எதுக்கு உங்ககிட்ட போய் சொல்ல போகிறோம்? ஒரே பொண்ணு, உனக்கு பார்த்து செய்கிறவங்க. உனக்கு பிடிக்காததை செஞ்சிருவோமா? அது எது உனக்கு பிடிச்சிருந்தாலும் அதில் நல்லது கிட்டதை பார்த்து செய்கிறவங்க நாங்கள். உங்ககிட்ட போய் எதுக்குமா போய் சொல்லணும்? நீ வேற ஏதோ மனசு ஒரு மாதிரியா இருக்கு போல. போ, கைகால் எழும்பிட்டு வா, சாப்பிடலாம். ஆமா மீரா, போ, அம்மா சொல்றது கேளு. சும்மா எதையாச்சும் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காத. இல்லைப்பா, எனக்கு வெளியில் கொஞ்சம் சின்ன வேலை இருக்குது. கவி வந்தாளா? ஆமாம்மா, கவி இப்போ தான் வந்துட்டு டீ போட்டு கொடுத்தேன். குடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறேன்னு போயிட்டா. ஏம்மா கேட்குறேன்? இல்லைம்மா, சும்மா தான் கேட்டேன். நானே கவியை பார்த்து பேசிக்கிறேன். நான் போய் வீட்டில் போய் பார்த்துட்டு வரேன். என்னடி இன்னைக்கு மீரா வித்தியாசமா நடந்துக்கிறா? திடீர்னு அசோக் தம்பியை பத்தி கேக்குறா. புரியலையே ஒண்ணு. பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சான்னு கேட்டா அதுவும் வரலைங்கிறா. தெரியலைங்க, எப்படியோ அசோக் தம்பியை புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. சரி வாங்க, உங்களுக்காச்சும் டீ போட்டுட்டாரு. சரி வா, ஒரு நாளைக்கு எத்தனை டீ குடிக்கிறதுனே தெரியல. டீயை குடிச்சே வயிறு எம்பிடும் போல. ஆமாம், இந்த வயிறு என்னதான் குடித்தாலும் ரொம்ப பாறாங்கல்லே முழுங்கினாலும் இந்த வயிறு பெருசாக வராது போல. ஆமாடி, சொல்லுவேன், சொல்ல மாட்டேன். வா. என்ன இந்த சாதனாவே ஆளையே காணோம். எப்பவும் குழந்தைய கொண்டாந்து கொடுப்பா, குளிப்பாட்ட சொல்லுவா, சத்த வச்சுக்கோங்க பாட்டி அப்படின்னு சொல்லுவா. இன்னைக்கு ஆளையே நான் பார்க்கலையே. எங்கே போனாவ? சொல்லாமல் கொள்ளாமல் குழந்தைய தூக்கிட்டு எங்கே போகிறா? கார்த்தியோட ஆஃபீஸ்க்கும் போகல, வெளியில் போகிறதுக்கும் வேலை இல்லை. எங்கே போயிருப்பா? இப்போ யார்கிட்ட போய் கேட்குறது? ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது. பிள்ளைய தூக்கிட்டு எங்கே போனான்னு தெரியலையே.
நைட்டு கனவு வேற ஒரு மாதிரி வந்துச்சு. கனவே சரியில்லை. அப்போவே வந்து சாதனாவை பார்த்துருக்கணும். பார்க்காம விட்டு தப்பு. தூங்கிட்டு இருப்பா, டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு விட்டுட்டேன். இப்போ பார்த்தா ஆளையே காணோம். எங்கே போனான்னு தெரியலையே. குழந்தை தூக்கிட்டு தனியாலாம் எங்கேயும் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. என்கிட்ட சொல்லாமல் போக மாட்டாளே. அப்படி போனாலும் ஃபோன் பண்ணியாச்சும் சொல்லிடுவா. ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னே வருது. எங்கே போயிருப்பா? ஒருவேளை குழந்தைக்கு எதுக்கும் முடியாமல் வந்துருச்சோ? அவசரத்தில் தூக்கிட்டு போயிட்டாளா? இல்லையே, முடியாமல் இருந்தாலும் தெரிஞ்சிருக்குமே. நம்மளை கூப்பிடாமல போகிறான், என்ன ஏதுன்னு கேட்காம. இந்த பாட்டி ரொம்ப நேரமா ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்க போல. யாரையோ தேடுற மாதிரி இருக்கு. நானும் குத்துக்கல்ல மாதிரி நான் நேரே உட்காந்துருக்கேன். என்கிட்ட கேட்கலாம்ல, அதை விட்டுட்டு தனியா பேசிக்கிட்டு இருக்கே. யாராச்சும் பார்த்தா பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்க போறாங்க. அடியே நீ ஒருத்தி சும்மா இருக்க மாட்டேன். பின்னென்ன பாட்டி, இங்கே நான் குத்துக்கல்ல மாதிரி உட்காந்துருக்கேன். என்னைய விட்டுட்டு என்கிட்ட பேசாம தனியா பார்த்து பேசிக்கிட்டு இருக்கியே, அதான் சொன்னேன். அது இல்லடி, உங்க அண்ணி எங்க? அழகே காணோம். அண்ணியா? ஆமல்ல, அவங்களே நான் பார்க்கவே இல்லையே. எங்கே போனாங்க? நீனா இந்த வீட்டில் தான் இருக்கியா? யாரும் இருக்கா இல்லை எங்கே போனாங்கன்னு கூட தெரியாது. நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்க அண்ணியை காணோம்னே தேடுறேன். ஏன்னா என்ன பிள்ளையோ. நீங்க தான் பாப்பா வச்சுக்கிட்டு அண்ணி கூட பேசி தூச்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு தான் தெரியும். நான் தான் பாப்பா கேட்டால் உனக்கு ஒழுங்கா தூக்க தெரியாதுன்னு ஒழுங்கா தரக்கூட மாட்டீங்க. என்கிட்ட கேட்டால் எனக்கு என்ன தெரியும், உங்க கூட இருப்பாங்க இல்லைன்னா ரூம்ல இருப்பாங்கன்னு நினைச்சேன். ரூம்ல போய் பார்த்தீங்களா? பார்த்துட்டேன்டி. ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருதுடி. கார்த்திக்கு ஃபோன் பண்ணி கேட்கவா? அவன் வேற ஆஃபீஸ் போயிட்டானே. பாட்டி ஒருவேளை அண்ணன் ஃபோன் பண்ணிட்டு வர சொல்லியிருக்கோம். அதனால அவசரமாக போயிருப்பாங்க. நீங்கள் தூங்கிட்டதே இருந்திருப்பீங்க. ஃபோன்லையும் சார்ஜ் இல்லாமல் இருந்திருக்கும். இதை போய் பெரிய விஷயமா எதுன்னு கேட்டிருக்கீங்க. அண்ணன் தான் கூட்டிகிட்டு போயிருக்கோம். இல்லாட்டினா அண்ணி எங்கே போகிறாங்க சொல்லுங்க. சரிடி, உங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கேளுவே அவ அண்ணன் கூட இருக்காளான்னு. போங்க பாட்டி. அண்ணன் திடீர்னு நல்லா பேசும், இல்லைன்னா ஏதாச்சும் வேலையாக இருந்தால் வல்லுன்னு விழுவோம். நான் பேசலப்பா. அண்ணி அண்ணன் கூட தான் இருப்பாங்க. நீங்கள் எதுக்கு சும்மா இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அண்ணி என்ன சின்ன குழந்தையா? அவங்க பார்த்துப்பாங்க. போங்க. இல்லடி, அவ சொல்லாம கொள்ளாம எங்கேயும் போக மாட்டா. திடீர்னு சொல்லாம போயிருக்காளா பிள்ளைய வேற தூக்கிட்டு. அதான்டி, பிள்ளைக்கு இது உடம்பு சரியில்லையா என்னன்னு தெரியல. ஃபோன் போட்டு தாடி, நானாச்சும் கேட்குறேன். போ பாட்டி, என் ஃபோன்லாம் ரூமில் கிடக்கு. நான் எடுத்துகிட்டே வரல. யார் போய் எடுத்துகிட்டு வர்றது? இன்னும் கொஞ்ச நேரம் தானே, அண்ணன் வந்துடும். இருங்க. அசால்ட்டு, அப்படியே எல்லாத்துலேயும் அசால்ட்டு தான் உனக்கு. நான் தான் சொல்கிறேன்ல, அண்ணி அண்ணன் கூட தான் போயிருப்பாங்கன்னு. நீங்கள் சும்மா ஏன் நெய்ன்னு போட்டு அதே இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒருவேளை இவ சொல்கிற மாதிரி அவன் தான் ஃபோன் பண்ணி வர சொல்லியிருப்பானோ? என்ன இருந்தாலும் எழுப்பியாச்சும் நம்மக்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. சரி சரி, போயிட்டு வரட்டும், பார்த்துக்கலாம். இவங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்க்க போது சாதனை ஒருவேளை விட்டு வெளில போயிட்டாலோ? அப்படி போயிட்டா நமக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த மித்ரா கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சிடலாம். ஈஸியாக நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் காசையும் கேட்க மாட்டா. இந்த விஷயத்த உடனே மித்ரா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லணுமே. இருக்கட்டும், கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். சாயங்காலம் வந்து எல்லாரும் வலை வீசி தேடுவாங்கல்ல, அப்போதைக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம். எப்படியும் அந்த மித்ராவுக்கு தெரிஞ்சிருக்கும். பரவாயில்ல, கொஞ்சம் நேரம் கழித்து ஃபோன் பண்ணுவோம். இந்த தடவை நமக்கு திட்டே விழுகாது, பாராட்டு மலை தான் விழுகும். ஆனால் பாவமாகவும் இருக்குது. பச்சை குழந்தைய தூக்கிட்டு எங்கே போனாலும் என்னமோ தெரியல. நம்ம என்ன பண்ணுறது? நம்ம கொடுத்த வேலையை நம்ம செஞ்சுட்டு நம்ம வாட்டுக்கு போகிறது தான் நமக்கு நல்லது. இதில் எல்லாம் நம்ம தலையிட்டா அப்புறம் நம்ம நிம்மதியாக இருக்க விட முடியாது. அதுவும் அந்த மித்ரா இருக்காளே, என்ன வேணாலும் செய்வா. அவளை பார்த்தாலே தெரியுது, இந்த தான் செஞ்சுக்கிட்டு இருக்காளே. நமக்கெல்லாம் செய்யறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதனால நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போக வேண்டியதான். அவள் போயிட்டான்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருந்தா இந்த வீட்டை விட்டு நம்மளும் கிளம்ப வேண்டியதான்.